ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னப்பா 2 டேஸாக லைவ் பார்க்குறவங்க, எபிசோட் பார்க்குறவங்க எல்லாருக்குமே எப்படி இருக்குது எபிசோட், எப்படி இருக்குது லைவ் அப்படின்னு கேட்டால், ஃபினாலே வீக்கு 10 டேஸ் ஃபினாலே செலிப்ரேஷன் கூட இன்னும் வரல. ஆனால் இப்போவே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளே வர ஓல்டு கண்டஸ்டன்ஸ்லாம். இதில் வியானா கொஞ்சம் பரவாயில்ல கொஸ்டின் கேட்டாங்க. திவாகர் கொஞ்சம் பரவாயில்ல பாருக்காக ஃபீல் பண்ணார். பிரவீன் வந்து அப்போ எப்படி சேஃப் கேம் ஆனாரோ அதே மாதிரி சேஃப் கேம். நான் இதுலேயோ இல்லை அதுலேயோ இல்லை, இருக்கிற 6 பேருக்கும் நான் சப்போர்ட் பண்ணும், யார் டைட்டில் வின்னர் வந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி. பெருசாக பாருக்காக ஸ்டாண்ட் பண்ணாரா அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல நான் இருந்திருக்கணும் இந்த 6ல் ஒன்றா, நான் இல்லை அப்படின்னு அவரோட ஆதங்கத்தை கொட்டுறதுக்கு அவர் வந்தார். அந்த 33 நாள் நான் இருந்ததில் அவ்வளோ எனக்கு இருக்குன்னு வினோத் கூட ஒரு சண்டை போட்டார். இதில் வினோத் ரொம்ப நல்லவராக இருக்கார் வெளியில் எல்லாரும் சொல்கிறாங்க. இருக்கிற 6 பேரில் வினோத்துக்கு தான் டைட்டில் வின்னர் தகுதி அப்படின்னு கேட்டால், என்னோட பாயிண்ட் கேட்டால் யாருக்குமே தகுதி இல்லை. ஓகேங்களா? என்னோட வீடியோஸோ இல்லை நான் லைவ் பேசும்போது, நான் லைவ் 2-3 லைவ் பேசியிருக்கேன் இந்த சீசனில். போன சீசனில் ஒரு லைவ் கூட பேசலை, இந்த சீசனில் 2-3 லைவ் பேசியிருக்கேன். ஒரு 2-3 வீக்ஸாக பேசலை, அதுக்கு முன்னாடி பேசினேன். எப்படி இருந்தாலும் இது வந்து ரொம்ப டாக்ஸிக்காக போகுது, எப்படியும் பார்வை டைட்டில் வின்னர் ஆக்க மாட்டாங்க அப்படிங்கிற இடத்துல வினோத் தான் டைட்டில். ஏன்னா ஃபேக் ஓட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஹெவி பிஆர் இருக்குது, அது ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னும் போது, பெருசாக லைவ் பேசினாலும் அவளோட வழியை தான் பேசணும் அப்படின்னும் போது அது இன்னும் எனக்குமே ப்ரெஷர் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பெருசாக லைவ் பேசவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம புலம்பி தான் பேசணும். இன்ட்ரெஸ்டிங்காக எதாவது பேசணும்னா பேசலாம், பாசிட்டிவாக எதாவது பேசணும்னா பேசலாம், இல்லை பெர்ஸ்பெக்டிவ்ஸ் பேசணும்னா பேசலாம். இந்த சீசனில் இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே இல்லை, பாசிட்டிவாக எதுவுமே இல்லை, எல்லாமே டாக்ஸிக். பெர்ஸ்பெக்டிவ் பேசணும்னா வெறும் பாரு பெர்ஸ்பெக்டிவ் மட்டும்தான் பேசணும், அதுவும் திருப்பி நம்ம புலம்பி தான் பேசணும் அப்படின்னும் போது எனக்கு பெருசாக லைவ் பேசவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னும் போது, அப்போ நான் பேசின லைவ்லலாம் நிறைய பேர் வந்து டாப் 5 யார் வருவாங்க, உங்களோட அனாலிசிஸ் சொல்லுங்கள், வின்னர் யார் வருவாங்க, உங்களோட அனாலிசிஸ் சொல்லுங்கன்னா எனக்கு பெருசாக நான் சொல்லியே இருக்க மாட்டேன் பளிச்சுன்னு. ஏன்னா நான் அப்போ சொல்லியிருந்தது இதே தான் சொல்லியிருப்பேன். 3 கேட்டகரியில் பிரிப்பாங்க. வைல்டு கார்டு என்ட்ரிலேருந்து சாண்ட்ராவோ திவ்யாவோ 2த்துல ஏதோ ஒன்று, அது நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி அந்த குரூப்பிசம், கனி குரூப்பிசம்லேருந்து ஒரு 2 பேர், 2 இல்லை 3 பேர், கனியோட சேர்த்தா 3 பேர். கனியை எப்படியோ விக் பண்ணுவாங்க, டைட்டில் வின்னர் ஆக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் கனி கூட ஜால்ரா போட்டுட்ருக்க விக்ரமையோ சபரியோ எடுப்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். அந்த குரூப்பிசம்குள்ளேருந்து 2 பேர் வருவாங்க, அந்த 3லேருந்து 2 வருவாங்க அப்படின்னு அவனு சொல்லியிருப்பேன். பார்வை கொண்டு வருவாங்களா டாப் 5 அப்படின்னா நான் எப்பயுமே அதை பட்டும் படாமல் தான் சொல்லியிருப்பேன், பளிச்சுன்னு சொல்லியிருக்கவே மாட்டேன். ஓகேங்களா? நிறைய பேர் பாரு தான் டைட்டில் வின்னர்னு சொன்னாலுமே அவங்களோட நம்பிக்கையை நம்ம வந்து டிகிரேட் பண்ண வேணான்றதுக்காக ஓகே நடந்தால் சந்தோஷம் அப்படின்னு போட்டிருப்பேன். கமெண்ட்ஸ்லையுமே சரி, பேசும்போதுமே சரி, நான் அப்படி தான் சொல்லியிருப்பேன். ஆனால் எனக்கு தெரியும் பாரு டைட்டில் வின்னர் ஆக்க மாட்டாங்க, அவளை 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே எவிக் பண்ணிடுவாங்க அப்படின்னு எனக்குமே தெரியும். பட் ஆனால் நீங்கள் எல்லாம் போடும்போது எனக்குமே ஒரு ஆசை இருந்து, ஒரு வேளை நடந்தால் நல்லா தானே இருக்கும், சந்தோஷம் தானே அப்படின்னு. ஆனால் எனக்கு வந்து ஆப்வியஸாக அது பண்ண மாட்டாங்கன்றது 99% தெரிஞ்சது. 1% எனக்குமே ஒரு சின்ன பேராசை இருந்தது, ஆசைன்னு கூட சொல்ல மாட்டேன், பேராசை இருந்தது. ஒரு வேளை ஆக்கிடுவாங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இவனுங்க ஆக்கிறத விட்டுட்டு அவளை ஃபுல்லாக வந்து டேமேஜ் பண்ணி தான் வெளில அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ டைட்டில் வின்னருக்கு அந்த வினோத் கமருதீன், அதே நான் சொல்லியிருப்பேன். வினோத் கமருதீன் 2 பேரில் எவனா ஒருத்த கூட்டு வருவான். ஆனால் ஒருத்தனை கூட்டு வருவானுங்க டாப் 3க்கோ டாப் 5க்கோ. அந்த ஒருத்தனும் வந்து அது கமருதீனாக இருக்கிற பட்சத்தில் அரோரா கூட ஜாயிண்ட் பண்ணி வரணும். ஏன்னா அதனால தான் அரோரா கூட வந்து கமருதீன் உட்காரும் போதெல்லாம் ஹோஸ்ட் வந்து தாங்கி பேசுவார், தாலாட்டு பாடி பேசுவார். அதே பாரு கூட கமருதீன் இருந்தால் கமருதீன் அடிச்சுக்கிட்டே இருப்பார், பாரு தப்பு அப்படின்னும் போது வினோத்துக்கு ஆப்வியஸாக அவர் வந்து சிங்கமாக அவர் வந்து ஹெவி பிஆர் வச்சுட்டு ஸ்டார்டிங் வாரத்துலேருந்து டாப் 1ல நான் கேட்குறேன். எல்லாரோட கேமுமே மாறிக்கிட்டே இருக்குது, எல்லாருமே டாப் 5 டாப் 3 அந்த ஓட்டிங் நாமினேஷன் வரும்போது ஒருத்தர் எப்படி ஸ்டார்டிங்லேருந்தே ஃபஸ்ட்டில் இருக்கார், அவரோட கேம் அடியே வாங்கலையா, அவர்கிட்ட மைனஸே இல்லையா அப்படின்னு பார்த்தா என்ன அர்த்தம்னா அவர் கேமே ஆடலைங்கிறது அர்த்தம். நீங்கள் இப்போ ஒரு கேம் ஆடும்போது ஒரு வாரம் பாசிட்டிவாகவோ, ஒரு வாரம் நெகட்டிவாகவோ, ஒரு வாரம் ப்ளஸ்லையோ, ஒரு வாரம் மைனஸ்லையோ, ஒரு வாரம் சைலண்ட்டாகவோ, ஒரு வாரம் மிக்சர் கண்டென்ட்டாகவோ, ஒரு வாரம் அக்ரெசிவாகவோ, ஒரு வாரம் எமோஷ்னலாகவோ இருந்தால் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் அந்த ரோலர் கோஸ்டர் போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் கூட வந்து ஒரு வாரம்லாம் ஃபஸ்ட்டில் இருந்தார், அதுக்கப்புறம் செகண்ட் தேர்டு வந்தார். கமருதீன் ஃபஸ்ட்டில் இருந்தார், செகண்ட் தேர்டு வந்தார். பாரு 5th 6thலலாம் இருந்தாங்க, அதுக்கப்புறம் செகண்ட் தேர்டுக்கு வந்தாங்க. அந்த நாமினேஷன் ப்ராசஸ்லாம் வரும்போது ஒரு வாரம் நாமினேஷன்லேயே அரோரா வரல, 2 வாரம் வரல அப்படிங்கும்போது அந்த அப் அண்ட் டவுன்ஸ்ன்றது எல்லாருக்குமே அது எப்படி ஒரு ஆள் வந்து அசையாமல் ஒரே டாப்பில் 1ல் இருப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் கேமை ஆடலைன்னு அர்த்தம். ஓகேவா? அந்த கேம் ஆடுறதுக்கு பயந்துக்கிட்டு, நாமினேஷன் ப்ராசஸ்க்கு பயந்துக்கிட்டு, நாமினேஷனில் வந்தால் வெளில போயிடுவோன்றது பயந்துக்கிட்டு வச்சுட்டு வந்த பிஆர் வந்து அழகாக வேலை பார்க்கணும் அப்படின்னா நம்ம நாமினேஷனில் வராத வரைக்கும் தப்பிச்சிடணும். அப்படி வந்தாலுமே அந்த வாரம் பெருசாக எதுவும் பண்ணியிருக்கக்கூடாது, யார் கூடயும் சண்டை போட்டுருக்கூடாது, யார் கூடயும் கான்ஃப்ளிக்ட் வந்துருக்கூடாது. நம்மளுக்கு எப்போ கோவம் வருது அப்போ மட்டும் லைட்டாக வெளிப்படுத்தணும், ஆனால் திருப்பி பேக் அடிச்சிடணும். அப்படின்னும் போது யாரோ ஒருத்தரை மட்டும் தக்காளி தொக்கா வச்சுட்டு அடிச்சுட்டே இருந்து பேசிகிட்டே இருந்தால் சூப்பராக வந்துட்டு என்னமோ ஒன்று கேமில் பண்ணணும்னு காமிச்சிக்கிறதுக்காக அந்த ஒன்று மட்டும் அப்படின்னா அது கமருதீனோட ஃப்ரெண்ட்ஷிப். நானும் இவனும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப், நான் ஃப்ரெண்ட்ஷிப்காக என்ன வேணால் பண்ணுவேன். அந்த கமருதீனோட ஃப்ரெண்ட்ஷிப்லையும் அரோரா கூட கமருதீன் ஃப்ரெண்டாக இருந்தால் இவர் சண்டை போட மாட்டார்.
ஹோஸ்ட் பண்ண அதே ஸ்ட்ராட்டஜி இல்லை வினோத் பண்ண ஸ்ட்ராட்டஜியை சப்போர்ட் பண்ண ஹோஸ்ட் அப்படின்னும் போது இவனுங்க எல்லாம் பண்ணது ஒரே மாதிரி பண்ணதான் பார்வதி அடிக்கணுன்ற வெஞ்சன்ஸ் பண்ணது தான். இதில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த வினோத் வந்து பாரு கூட கமருதீன் இருக்கும்போது ஸ்டில் இப்பயும் அதை தான் சொல்லிட்டுருக்கான். அவனுக்கு என்ன பெரிய மரியாதை, என்னை விட எல்லாம் சின்ன வயசு பசங்களாம் அங்கே இருக்கிறதுலாம் பெருசாக எல்லாருமே ரொம்ப பெரியவங்கலாம் யாரும் இல்லை, கடியுமே அதே ஈக்குவல் ஏஜ் தான். அப்படின்னும் போது எனக்கு யாருக்குமே இந்த சீசனில் மரியாதை கொடுக்கணும்னு தோணலைங்க. தோணாத விஷயத்தை எப்படிங்க கொடுக்க முடியும்? பேசும்போதே அவரு இவருன்னு பேசுறது நம்ம மைண்ட்லேருந்து வரணும், மனசுலேருந்து வரணும். அப்படி தோணலைங்க, எப்படிங்க கொடுக்க முடியும்? அதனால தோணலை, அவ்வளோதான். அப்போ வந்துட்டு அந்த வினோத் வந்து என்ன பண்ணுவான்னா, எப்போ பாரு கமருதீன் கூட பாரு இருந்தா இல்லை பாரு கூட கமருதீன் இருந்தால் உன் லைஃபே போதுடா, உன் கேமே வளால் தாண்டா போகுது, நீ எப்போ பாரு அவனை இது பண்ணிட்டு இருக்கேன்னு 2-3 இடத்துல சொல்லும்போது பாரு 2 வாரம் 1.5 வாரம் பேசாமல் இருந்திருப்பான். ஏன்னா அமித்தோ சொல்லியிருப்பான், வினோத்தோ சொல்லியிருப்பான், இந்த மாதிரி வந்து உன்னால் தான் அவன் கேம் போகுது, இல்லை 2 பேரும் தனித்தனியாக கேம் ஆடுங்க, வெளியில் போயிட்டு உங்களோட வச்சுக்கோங்க, இங்கே அஃபெக்ட் ஆகுதுன்னா சரி ஓகே நான் சொல்லிட்டேன்னு சொல்லி அவ்வளோ பேச. உன் ஃப்ரெண்டு தானடா, அப்பயும் சரி இப்பயும் சரி, பேசாமல் இருக்க முடியலன்னு போய் கெஞ்சி காலில் விழுந்து போன வர வரைக்கும் போயிட்டு மன்னிப்பு கேட்டு தோப்புக்காரனை போட்டு கேவலம் கேட்டு அவ கூட பேசினா. ஆனால் இப்போ வரைக்கும் நீ என்ன சொல்கிறேன்னா, இப்போ 2 நாள் முன்னாடி நான் ஒரு கிளிப்பிங்ஸ் பார்த்தேன், முந்தானேத்தோ ஒரே ஒரு கிளிப்பிங்ஸு. அதாவது இந்த கார் டாஸ்கில் நடந்த அந்த ஒரு அலப்பறைக்கு அப்புறம் மார்னிங், அதாவது சாட்டர்டே மார்னிங்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே மார்னிங்காக ஃப்ரைடே மார்னிங் தெரில, அந்த வாக்கிங் அவன் விக்ரம் போவான், அவன் வினோத் உட்காந்துருப்பான். அப்போ வந்து நேற்று நடந்த விஷயங்கள் அப்போ வந்து கரெக்டாக விக்ரம் பேசியிருக்கான், விக்ரமும் வினோத்தும். இதே இந்த இடத்துல கமருதீன் பாரு இருக்கிற இடத்துல இப்போ கனியும் வந்துட்டு கனியும் பிரவீனுமோ இல்லை கனியும் அவன் தான் கனியை செத்துருப்பான். இவங்க இருந்தால் இவ்வளோ நல்லா இருந்திருக்கும். இப்போ வேஸ்ட்டாக இவங்க 2 பேர் இருக்க மாதிரி இருக்குது. அதே அவங்க இருந்தால் எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கும், ஜாலியாக பாட்டு பாடிட்டு வைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அவன் விக்ரம் சொல்கிறான். அவன் வினோத்தும் சொல்கிறான், ஆமாம் கனிலாம் என்ன மாதிரி பாட்டு போடுவாங்க, என்ன மாதிரி சூப்பராக இருந்திருக்கும் வைப்பு. அதுவும் இந்த கமருதீன்லாம் வந்து நான் கமருதீனை தப்பு சொல்ல முடியாதுங்க, இவ இருக்கால இவ போய் தூண்டி விட்டு அவன் அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. அது அவன் நல்லவன் தாங்க, இவ தூண்டி விட்டு, அதுவும் அவனுக்கே ஒரு லாங்குவேஜ் இருக்கும்ல, நாக்கு கடிச்சிட்டு சொல்கிறது அந்த ஒரு வார்த்தைங்க, அந்த லோக்கல். நான் ஃபஸ்ட்டு என்னோடய வீடியோ ஷார்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், இவன் வினோத்தை நான் லோக்கல் ரவுடின்னு சொல்லியிருப்பேன், எஃப்ஜேவை ராயல் ரவுடின்னு சொல்லியிருப்பேன். இதெல்லாம் எத்தனை பேருக்கு புரிஞ்சது புரியலன்னு தெரில. ஸோ இந்த ஷோவோட நான் ஃபஸ்ட்டு 3-4 வீக்ஸ்லேயே அவங்கவுங்களுக்கான பேரை வச்சுட்டேன். சகுனி சபரி உட்பட, லோக்கல் ரவுடின் வினோத் உட்பட, ராயல் ரவுடின் எஃப்ஜே உட்பட, கனின்னு அவளை சொல்கிறது உட்பட, அதுக்கப்புறம் சாண்ட்ராவை ஸ்லிப்பர் செல்லுன்னு சொன்னது உட்பட, அப்புறம் அரோராவை ஆசிட் அரோரா சைலண்ட் கில்லர்னு சொன்னது உட்பட எல்லா பேரையும் நான் அப்போவே வச்சுட்டேன். இந்த விக்ரனை வக்ரன்னு சொல்கிறது உட்பட. வக்ரன்னு பாரு சொல்கிறதுக்கு முன்னாடி என் வீடியோஸில் ஒரு வக்கரமான குணம் அப்படின்னு ஒரு இடத்துல நானே என்னையே அறியாமல் சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு க்ரூயல் மைண்ட் செட் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். பார்த்தா 2-3 நிறைய இடங்களில் நான் என்ன மைண்ட் வாய்ஸ் பேசணும் அது பாரு கிட்டேருந்து டக்குன்னு வந்திருக்கும் அடுத்த 2-3 நாளில். அப்போது என்னடா நம்ம பேசுகிறது எல்லாம் டக்குன்னு அந்த பொண்ணு பேசுதே அப்படின்னு எனக்கு அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்தது. ஒருவேளை அதுதான் கூட நான் பாரு கூட ஓரளவுக்கு ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு விஷயமா இருந்திருக்கலாம். ஏன்னா நான் ரிவ்யூவில் பேசுகிறதோ இல்லை ஷோ பார்க்கும்போது எனக்கு தோன்ற விஷயங்களோ பட்டுன்னு அடுத்த 2 நாள் அடுத்த 4 நாள் அவள் வாயிலேருந்து அதே வரும். அது ஒரு சின்ன பழமொழியாக இருக்கட்டும், ஒரு அட்ரஸ் பண்ணுற வார்த்தைங்களாக இருக்கட்டும், பேசுகிற வார்த்தைங்களாக இருக்கட்டும், எல்லாமே டக்குன்னு அவள் வாயிலேருந்து அப்படி அந்த வக்ரன்றது அதே மாதிரி தான் வந்துச்சு. அப்போ கன்னிங் பாய்சன் அவள் வந்து கனி அப்படின்னு சொல்லும்போது அரோராலாம் வந்து ஊர்கிழவி, அரோரா அப்புறம் திவ்யாலாம் அதெல்லாம் சொன்னதெல்லாம் வந்து நானும் எனக்கு தோணுன விஷயங்கள் தான், எங்கள் ஊர் பக்கம் நாங்கள் பேசிகிட்டு இருக்க விஷயங்கள் தான் அப்படின்னும் போது இப்போ இந்த பொண்ணு டக்குன்னு நம்மளோட மைண்ட் வைஸ் அந்த பொண்ணு கேட்ச் ஆகுது. அந்த வேவ் லென்த் அப்படி இருக்குன்னு எனக்கு கனெக்ட் ஆன விதங்கள் கூட நான் பாரு கூட கனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கலாம் என்னையே அறியாமல். அப்படின்னு சொல்லும்போது இந்த விக்ரம் லோக்கல் ரவுடின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், கனி அதை ஃபஸ்ட் ஆரம்பிக்கிறது விக்ரம் ஆரம்பிக்கிறான், கனியும் அவங்களும் இருந்திருக்கலாம், இந்த கமருதீன் பாரு இப்படி பண்ணாங்க அப்படின்னும் போது அவன் வந்து கமருதீன் சரி பாரு தான் தப்பு, இவ தான் தூண்டி விட்டாய், அவன் நல்லவன் தான், இவ தூண்டி விட்டு தான் அந்த மாதிரி பண்ணான், இல்லைன்னா வந்திருப்பான். இப்போ ரொம்ப ஃபீலிங்ஸாக தனியாக போய் உட்காரது கூட பாரு கேம் அஃபெக்ட் ஆச்சுன்னு இல்லை, ஃப்ரெண்டு கேம் அஃபெக்ட் ஆகிடுச்சான், ஃப்ரெண்டு ரெட் கார்டு வாங்கி போயிட்டானா, அவனுக்கு வந்து கரியர் ஸ்பாயில் ஆகிடுச்சான், அதுக்கு காரணம் பாருவான். இதை முதல்லேருந்தே சொல்லிட்டு இருக்கிறது யாரு? வினோத் சொல்லிருக்கான். வினோத் சொல்கிறத ஹோஸ்ட்டு சொல்கிறான், இல்லை ஹோஸ்ட்டு சொல்கிறத வினோத் சொல்கிறான். இவங்க சொல்கிறத உள்ளே இருக்க கண்டஸ்டன்ட் சொல்கிறாங்க. கிளம்பும் போதுமே கமருதீனை ஏற்றி விட்டு உசுப்பேற்றி விட்டு உங்களை வந்து நீங்கள் சாண்ட்ரா வந்து அந்த இன்னும் சொன்னது யார்? அவள் சொன்னது தானங்க, எல்லாமே நீங்கள் சொன்னது தானங்க, நீங்கள் சொல்லாதாங்க அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா கிட்ட பாரு மனசு விட்டு பேசின விஷயங்கள்ல, ஏன்னா அது லவ்வா லஸ்ட்டாக என்ன, ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அந்த அன்வான்ட் டச் அப்படிங்கிற விஷயத்த ஒரு பொண்ணுக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீல் வந்து அப்படி தாங்க சொல்லுவா. ஒருத்தன் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ க்ளோஸாக இருந்துட்டு அடுத்த வாரமே இன்னொரு பொண்ணு கூட போய் உட்காந்து பேசுகிறான், இவளுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்கிறான்னா அதை செய்யறான், பொசசிவாக இருக்குன்னு சொன்னாலுமே அவன் முன்னாடி அவளை கட்டி பிடிக்கிறான், தூக்குறான், அவள் புடவை கட்டியிருந்தா அவளை
தூக்கி அழகு பார்க்குறான், அவள் கூடவே கையை போட்டுட்டு சுற்றுறான், வாக்கிங் போகிறான் அப்படின்னும் நான் பிடிக்கலன்னு சொன்ன விஷயத்தை ஏன் செய்கிறேன்னா, உண்மையான லவ் வச்சிருக்கவன் எவனா செய்வானா? உனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவான். இவன் செய்கிறான் அப்படின்னும் போது அதுதானே அரோராக்கும் அவனுக்குமே முட்டிடுச்சு அந்த நாமினேஷன் விஷயத்தில் கமருதீனுக்குமே. அப்போ அவளை பொசிவ் பண்ணுறதுக்காக நான் செஞ்சேன்னு சொல்கிறேன், அப்போ நீ தானே அதை செஞ்சேன்னு இவனும் அவளை முட்டிக்கினாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பார்க்கும்போது பாரு, என்னடா நீங்கள் 2 பேரும் விளையாடின விளையாட்டில் நான் தக்காளி தூக்காடா அப்படின்னும் போது 2 பேரும் பிளான் பண்ணி தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல அப்படி அவளுக்கான பொசிவ்னஸ் வர்றது விஷயங்களையோ அவளுக்கு காயப்படுத்துகிற விஷயங்களோ ஹர்ட் ஆகிற விஷயங்களோ செஞ்ச ஒருத்தன் அவளை ட்ரூவாக லவ் பண்ணியிருக்க முடியாது. இல்லை அந்த கேமுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கணும், இல்லை அவனோட கேரக்டரே அப்படியே தான் இருக்கணும். மற்றவங்க அதாவது அது எப்படின்னா தன்னை ஒரு ஹீரோ மெட்டீரியலாக காட்டிக்கிறான் அவன். இந்த மாதிரி வந்து நான் வந்து விலகி போனாலும் நீ வேணான்னு சொல்லி விலகி போகிறேன், ஆனால் நீ திருப்பி என்கிட்ட வர, நான் அவ்வளோ ஒரு ஹீரோ, நான் அவ்வளோ ஒரு ஹேண்ட்ஸம், நான் அவ்வளோ ஒரு டிசர்விங். அப்போ பொண்ணுங்க வந்து என் மேலே வந்து அவ்வளோ அட்ராக்ட் ஆகுறாங்க. அப்போ நான் எவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ பெரிய கெத்து, நான் இவ்வளோ பெரிய ப்ளே பாய், நான் இவ்வளோ பெரிய ஹேண்ட்ஸம் பாய், எவ்வளோ பெரிய ரொமான்டிக் பாய். இதை வந்து ஹோஸ்டே சொல்லிட்டாரு. உங்களுக்கான நிறைய கேர்ள் ஃபேன்ஸ் இருக்காங்க, உங்களை பிடிக்கும்னு என்கிட்டயே சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லும்போது இவன் தன்னை அவ்வளோ வந்து அவன் வந்து அவ்வளோ பெஸ்ட்டாக அவன் நினச்சிக்கிறான், அவன் ஹீரோன்னு அவன் நினச்சிக்கிறான். இந்த முட்டாள் பொண்ணும் வந்து அந்த ட்ராப்பில் விழறா. அட நீ இல்லைன்னா போடா, ஏன்னா கேம் ஆட வந்தேன், இந்த கேமை விட்டு வெளில போனால் எனக்கான லைஃப்பை எனக்கு பார்த்துக்க தெரியும், எனக்கான ஒரு சாய்ஸை எனக்கு எடுக்க தெரியும், உன்னை விட்டால் வேறு சாய்ஸாக இல்லை உலகத்துலன்னு சொல்கிற அளவுக்கு இந்த பொண்ணு இல்லை. இந்த பொண்ணு இந்த ட்ராப்குள்ளே ட்ரூ லவ்க்குள்ளே மாட்டிக்கிட்டா. அதை வச்சு அவனும் விளையாடினா. இந்த அரோராக்கு துஷார் போனதுக்கப்புறம் கேமே இல்லை, அவளும் ஆம்பளைங்களை மயக்கி ஆடுற கேம் தாங்க ஆடுனா முதல்ல இருந்தே. இன்னொன்று நான் சொல்கிறேங்க, இதே வந்து அடல்ட் கண்டென்ட் சொல்கிறேன். இந்த ஹோஸ்ட் நீங்கள் பண்ணதை சாண்ட்ரா கிட்ட நீங்கள் சொன்னதை தானே அவள் சொன்னா, சாண்ட்ரா சொன்னாங்க அப்படின்னு பார்வை போட்டு கொடுத்தால கமருதீன் வெளில போகும்போதுமே இந்த ஹோஸ்ட்டு எதுக்கு இவனுக்கு இந்த வேலை, அதுக்கு இவனே போய் கண்டஸ்டண்ட்டாக உள்ளே பார்க்கலாம். இவன் ஹோஸ்ட் சம்பளத்தை வாங்கிட்டு கண்டஸ்டன்ட் வேலையை பார்க்குறான், ரிவ்யூவர் வேலையை பார்க்குறான், அரோரா சப்ஸ்கிரைபர் வேலையை பார்க்குறான். அரோராவுக்கு நெக்ஸ்ட்டு கால் ஷீட்டு 10 படத்துக்கு கால் ஷீட் வாங்கி கொடுக்குற பிஏ வேலையை பார்க்குறான். இந்த வேலை பார்க்கறதுக்கு நீ எதுக்குடா ஹோஸ்ட்டுன்ற பேரில் இருக்க, அது அந்தந்த போஸ்டிங் பேருக்கே போய்க்கோ. அரோராக்கு பிஏன்னு போய்க்கோ, அப்புறம் வந்துட்டு அரோராக்கு ரிவ்யூவர்னு போய்க்கோ, அரோராக்கு பிஆர்னு போய்க்கோ, கமருதீனுக்கு பிஆர்னு போய்க்கோ, வக்கரனுக்கு பிஆர்னு போய்க்கோ, சபரிக்கு ஜால்ரா போடுற ஆளாக போய்க்கோ, இல்லைனா அந்த ஹீரோயினுக்கு வந்து கால் ஷீட் வாங்கி கொடுக்குற வேலைக்கு அசிஸ்டண்ட்டாக போய்க்கோ அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நீ அதுக்கு ஹோஸ்ட்ன்ற பேரில் போர்வேல இத்தனை வேலை செய்கிற, அந்தந்த பொசிஷனுக்கே நீ போகலாம்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்ததுன்னும் போது கமருதீனையும் பாரு அப்பயுமே ரெட் கார்டு கொடுத்துட்டீங்க, வெளில அமிச்சிட்டிங்க, அடல்ட் கண்டென்ட் சொல்லிட்டீங்க, கேம் சரின்னு எல்லாம் சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்கள் பர்சனல்குள்ளே ஏன் சார் போனீங்க? அது வெளியில் போய் கமருதீனே ஷோ பார்க்கட்டும், இல்லை பாரு ஷோ பார்க்கட்டும், அது அவங்க 2 பேருக்குள்ளே வெளில போன அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங்க. அதே சார் இப்போவே நீங்கள் போட்டு கொடுத்தீங்க. என்ன சார் நீங்கள் கேவலம் கிட்ட போய் எனக்கு தெரிஞ்சு மாமியார் மருமக விஷயத்துலலாம் கூட அது என்ன பொண்ணுங்க தான் பொண்ணுங்க எதிரி அப்படின்னு சொல்கிற இடத்துல ஒரு ஆம்பளை நீங்கள் எப்படி சார் இப்படி சீப்பாக நடந்துக்கிறீங்க? ஆம்பளைங்க வந்து கெத்துன்னு சொல்கிற இடத்துல எனக்கு ட்ரூவாக இருக்கணும். ஒரு அம்மா பொண்டாட்டிக்குள்ளே கூட பிரச்சனை வந்தால் அந்த இடத்துல ஒன்று நியூட்ரல் ஸ்டாண்ட் அவர் எடுக்கணும் அந்த ஒரு ஆம்பளை. இல்லையா அம்மாவுக்கு தனியாக சமாதானம் சொல்லணும், பொண்டாட்டிக்கு தனியாக சமாதானம் சொல்லணும். சொல்கிற இடத்துலையும் அங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது அங்கேயும் சொல்லக்கூடாது. 2 இடத்துலையுமே நீயுமே இதை பார்த்து பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒய்ஃப் சைட்லேயும் அம்மா சைட்லேயுமே அவளை நீயும் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுமா அப்படின்னு சொல்லணும். அதுதான் ஜென்யூன் ஆம்பளை. ஆனால் 2 பேருக்கும் நடுவில் மூட்டி விட்டு இவங்க நல்ல பேர் ஒன்று குளிர் காய்வாங்க, நான் நல்ல பையன்தான், நான் நல்ல புருஷன்தான், நீங்கள் 2 பேரும் முட்டிக்கோங்கன்னு. இந்த வேலையை தான் அவன் கமருதீன் செஞ்சான். இதுக்குன்னு அரோரா நல்லவன் நான் சொல்லலை, அவள் சரியான சாடிஸ்ட், அவள் சரியான டொப்போமைன். அந்த டொப்போமைன் அவளுக்கு ஃபிசிக்கல் லாங்குவேஜ், அவளோட ஃபிசிக்கல் லாங்குவேஜ், அதாவது அவளோட லவ் லாங்குவேஜ் வந்து ஃபிசிக்கல் டச் அப்படின்னு அவளே சொல்லியிருக்கா. அப்படின்னும் போது அவளை தூக்கி கொஞ்சணும், அவள் போய் ஒட்டிக்கிட்டா கட்டி பிடிக்க 4 ஆம்பளைங்க வரணும். அவள் போய் அந்த டிடிஎஃப் வின் பண்ணோடனே போய் கங்காரு குட்டி மாதிரி போய் எல்லார் மேலே ஏறிக்கிறாளே, அந்த சீன் பார்த்தவங்க பார்த்துருந்தீங்கன்னா லைக் போடுங்க. அவ்வளோ கடுப்பாக இருந்தது எனக்கு. ஸோ அவளோட லவ் லாங்குவேஜ் வந்து ஃபிசிக்கல் டச். அதை வந்து விஜய்ஸே அக்செப்ட் பண்ணி அவர் கூட ஹக் பண்ணுவார். டிடிஎஃப் கொடுக்கும்போது அதான் அவர் சொன்னார், நான் வந்து ரொமான்டிக் புக் படிக்கணும் அப்படியா அப்படின்னு கேட்டார். உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பொழப்பா சார்? அவள் எந்த புக்கு படித்தா உங்களுக்கு என்ன சார்? எனக்கு புரியல. அந்த வயசுக்குரிய மரியாதை கூட உங்களுக்கு போயிடுச்சு சார். முதல்ல ஹோஸ்ட் மரியாதையை காப்பாற்றிக்கல, அதுக்கப்புறம் வந்துட்டு மனுஷனோட மரியாதையை காப்பாற்றிக்கல, ஒரு ஹீரோவான மெட்டீரியல் மக்கள் செல்வன்ற பேரை காப்பாற்றிக்கல. இப்போ என்னடான்னா அந்த வயசுக்குரிய மரியாதையை கூட நீங்கள் காப்பாற்றிக்கல சார். உங்களுக்கு எப்படியோ 40-45+ இருக்கும்ல சார். அப்போ உங்கள் பிள்ளையே ஹீரோவாக நடிக்க வந்துட்டான் சார். அப்போ அந்த வயசுக்குரிய மரியாதையாவது நீங்கள் கொஞ்சம் இருந்திருக்கணும் சார். அப்போ அந்த பாரு பொண்ணுக்கு நீங்கள் அண்ணனாக இருந்திருக்கணும், இல்லை தம்பி, ஒரு நல்ல மனுஷனாக இருந்திருக்கணும், ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம், ஒரு நல்ல கைடாக இருந்திருக்கலாம். நீங்கள் பண்ண வேலை என்ன சார்? ஒரு பொண்ணு பழி வாங்குறதுக்கு அந்த ஹோஸ்ட் பவரை யூஸ் பண்ணுது, இன்னொரு பொண்ணுக்கு அதே வாரம் டிடிஎஃப் கொடுத்து அவளை கொஞ்சிருது. இதுக்கு பேர் என்ன சார்? தெரியல சார்.
ஓகேவா? நீங்கள் என்னது காத்து வாக்கில் 2 காதல்லாம் பண்ணும்போது கூட, இல்லை இந்த தலைவன் தலைவி படம்லாம் பண்ணும்போது கூட, அதுவும் டாக்ஸிக் ஃபிலிம் தான். ஒரு வகையான ஒரு பொண்ணு வந்து எவ்வளோ வந்து அவளுக்கான விஷயங்களை வெளிப்படுத்தினாலும் அந்த லவ்வை யூஸ் பண்ணி தன்னை ஹீரோவே காட்டிக்கணும்னு நினைக்கிற ஆம்பளைங்களுக்கான ஒரு விஷயமா தான் அந்த படம் கூட இருந்தது. அதுவும் ஒரு வகையில் 2 விதமான கான்ஃப்ளிக்ட்குள்ளே தான் போச்சு. ஒரு சிலர் அது சரின்னாங்க, ஒரு சிலர் அதை டாக்ஸிக்னு சொன்னாங்க. நான் அதுக்குள்ளே போகலை. அது ஒரு படம், ஸ்கிரிப்ட், சரி ஓகே விட்டுலாம். அந்த மாதிரி நிறைய பேர் லைஃப்பில் இருக்குது. அது அவங்களோட சாய்ஸ், அவ்வளோதான். ஆனால் இங்கே அரோராவை நல்லவளா காட்டணுன்றதுக்காக நீங்கள் பாருவை மிதின்னு முதல்லேருந்து மிதிச்சது இருக்குல்ல, அடித்தது இருக்குல்ல, அசிங்கப்படுத்தினது இருக்குல்ல, அவமானப்படுத்தினது இருக்குல்ல, டு த கோர் நீங்கள் பண்ணது இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய விஷயம்னா அவளோட வயித்தெரிச்சல் மட்டும் இல்லை, அவளை பெற்றவங்க, அவங்க அம்மா, அவங்க வீட்டாளுங்க, அவங்க அண்ணன் தம்பி எல்லாரோடைய வயித்தெரிச்சலையும் கொட்டிட்டு இருக்கீங்க சார். நீங்கள் வாங்கின 2 கோடி ரூபாய் சம்பளத்துலையும், இல்லை இந்த சீசனில் இப்போ டைட்டில் வின்னர் எவன் ஆக போகிறானோ, அந்த வினோத் ஆக போகிறானோ, விக்ரம் எவன் சாண்ட்ரா ஆக போகிறானோ, எல்லாரோட அந்த பணத்துக்குள்ளேயும் அந்த பாரு ஃபேமிலியோட அந்த பொண்ணோட வயித்தெரிச்சல் இருக்குது சார். நீங்கள்லாம் நல்லா இருங்க சார். ஒவ்வொரு பணம் நீங்கள் எண்ணி பார்க்கும்போதோ, இல்லை அந்த டைட்டில் வின்னுங்க அந்த கப்பை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு அழகு பார்க்குறோனோ, அதுக்குள்ளே அந்த பொண்ணோட வயித்தெரிச்சல் வலி எல்லாமே இருக்குது சார். அது உங்கள் கண்ணுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்கள் மனசுக்கு என்றைக்கோ ஒரு நாள் உறுத்தும் சார். யார் அந்த டைட்டில் வின்னர் வாங்கிட்டு போனாலும் அது பாரு போட்ட பிச்சை. டிஆர்பி, விஜய் டிவிக்கே டிஆர்பி பிச்சை போட்ட பாரு தான் அந்த டைட்டில் வின்னருக்கும் பிச்சை போட்டிருக்கான். அது யாராக இருந்தாலும் சரி. அந்த வினோத்தெல்லாம் இந்த கேம் ஃபுல்லாக எக்ஸ்போஸே ஆகலை. இந்த கேமில் எல்லாருமே எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. இன்ஃபேக்ட் ஒரு சிலருக்கு அந்த விஷயம் தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வினோத் மட்டும்தான் இந்த கேமில் எக்ஸ்போஸே ஆகலை. எல்லாரும் எக்ஸ்போஸ் பண்ண பாருவால் வினோத்தை எக்ஸ்போஸ் பண்ண முடியல. அதுக்கான ரீசன் என்னென்னா, வினோத்தோட ஃப்ரெண்ட் கமருதீனாக இருந்ததுனால. கமருதீனோட ஃப்ரெண்ட் வினோத்துன்னும் போது வினோத்தை ஹர்ட் பண்ணால் கமருதீனுக்கு ஹர்ட் ஆயிரும். இல்லைனா அந்த ஒரு ட்ரூ லவ் அப்படின்னு இருக்கும்போது நம்ம அவர் ஒரு அண்ணனாக பார்க்கலாம், நம்ம லவரோட ஒரு அண்ணன் ஒரு ஃப்ரெண்டுன்னும் போது நம்ம ஒரு அண்ணனாக பார்க்கலாம் அப்படின்னும் போது வினோத் கிட்டே இருக்கிற தப்பும் பாருக்கு தெரியும். கனியும் வினோத்தும் அந்த ஒரு டாஸ்க் ஆடும்போது கனி காலில் அடிப்பட்டப்போ கூட திருப்பி அதை வந்து சொன்னது பாரு தான். இவ்வளோ அக்ரெசிவாக இருக்குது, நாளைக்கு யார்கிட்ட வேணால் நீங்கள் இப்படி ஆடுவீங்க அப்படின்லாம் சொல்லும் போது 2-3 இடத்துல அவள் ட்ரை பண்ணாலும் அது கமருதீனை ஹர்ட் பண்ணுது. இல்லை நம்ம கமருதீன் கூட ட்ரூ லவ்வில் இருக்கோம்னா அவரை நம்ம வந்து வினோத் ஒரு அண்ணனை பார்த்துடலான்னு அவள் டீசெண்டாக விலகி போனால. அதாவது வினோத்துக்கிட்ட அவள் கேம் ஆடலை. வினோத் யார்கிட்டையுமே ஆடலை, அதனால் எக்ஸ்போஸ் ஆகலை. ஆனால் பாரு வினோத்துக்கிட்டேயே கேம் ஆடலை. எல்லார்கிட்டையும் கேம் ஆடின அந்த பொண்ணு கமருதீன் கிட்டேயும் வினோத்துக்கிட்டேயும் மட்டும்தான் கேம் ஆடலைன்னா, அப்போ அந்த கமருதீனே இவளுக்கு எதிராக திரும்புகிற மாதிரி ஹோஸ்ட் ஒரு விஷயம் பண்ணியிருக்கான் அப்படின்னும் போது அரோரா தான் அதுக்கு முக்கியமான காரணம். அரோராவை தூக்கி வைக்க தான் ஹோஸ்ட் அந்த வேலையை பண்ணானா, அதையே கமருதீன் விஷயத்தில் வினோத்தும் சொல்லும் போது பாருனால தான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு கேம் போயிடுச்சு, பாருனால தான் வந்து அவள் தூண்டி விட்டு தான் அவன் ரெட் கார்டு வாங்கிட்டு போனான், அவள் லைஃபே போனது உன்னால தான், அவள் தான் கலகக்காரிடா அப்படி இப்படின்னு சொன்ன வினோத்தோட விஷயங்களை நியாயப்படுத்துகிற விதமாக தான் ஹோஸ்ட்டுமே அதை சொல்லி அனுப்பினார் கமருதீனை வெளில போகும்போது அப்படின்னு சொல்லும்போது. ஸோ வினோத்தை டைட்டில் வின்னர் ஆக்கிறதுக்கான நியாயப்படுத்துகிற விஷயங்களாக அதுவும், அரோரா நல்லவன் நியாயப்படுத்துறதுக்கான விஷயங்களையுமே ஹோஸ்ட்டும், இல்லை வக்ரன் செஞ்சது எல்லாமே சரிதான் அவனை ஒரு கேள்வி கூட அந்த ஆதிரை விஷயத்தில் கேட்காத ஹோஸ்ட்டும். ஸோ இவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி நாங்கள் சொல்கிறது தான் நடக்குது, இல்லை நடக்கிறத தான் நாங்கள் அப்படி நரேட்டிவாக பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நாங்கள் சொல்கிறோம் பாரு தான் வில்லி, பாரு மட்டும்தான் வில்லி, பாரு மட்டும்தான் தப்பு, பாரு மட்டும்தான் அக்லி பிளேயர், பாரு மட்டும்தான் பிரச்சனை பண்ணுறவ அப்படின்னு நீங்கள் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணது இருக்குல்ல ஃபஸ்ட்டு வாரத்துலேருந்து, அது ரொம்ப கேவலம் கெட்ட பொழப்பு அப்படிங்கிறத விடவும் அவளோட வயிற்றெரிச்சலில் இந்த சீசனை நீங்கள் பண்ணிவிட்டு அவளோட வயிற்றெரிச்சலில் தான் நீங்கள் டைட்டில் வின்னருக்கும் அந்த அமௌண்ட்டையும் கப்பையும் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் மனசாட்சி இருக்கிறவங்களுக்கு இது உறுத்தும். ஒரு வேளை வெளியில் வந்து சோஷியல் மீடியாலாம் பார்த்தா நான் சொன்ன மாதிரி மனசாட்சி இல்லைன்னா இது உறுத்தாது அப்படின்னும் போது அந்த வாங்குற காசு உங்களுக்கு செரிக்குமா செரிக்காதான்றது கூட உங்கள் மனசாட்சியை பொறுத்துது. மனசாட்சி இருந்தால் செரிக்காது, மனசாட்சி என்ன சொல்கிறது, மனசாட்சி இல்லைன்னா செரிச்சிரும். ஸோ அதுக்கு கூட நாங்கள் நியாயம் சொல்ல முடியாது, அது அவங்களோட கேரக்டரை பொறுத்தது, அவ்வளோதான். அவன் மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும் அவன் செஞ்சது என்னன்னும் போது அதை ஒத்துக்கிற இடத்துல இருந்தால் அவன் மனுஷன், ஒத்துக்காத இடத்துல இருந்தால் அவன் மிருகம், அவ்வளோதான். சாரி, மிருகத்தை கூட நம்ம வந்து இவங்க கூட கம்பேர் பண்ண முடியாது, அதுக்கு கூட நன்றி விசுவாசம் இருக்கும். இவனுங்களுக்கு அது கூட இல்லைன்றது தான் இவனுங்க ஒன்றுமே இல்லாமல் அந்த பொண்ணை வெளில அமிச்சதுன்னு சொல்லும்போது அரோரா ரொம்ப நல்லவ மாதிரி சீன் போட்டுட்ருக்கா இந்த சீசனில் அனும்போது. இப்போ இந்த கனியும் அமித்தும் இருந்தால் நல்லாயிருக்கும், கனியும் பிரவீனும் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லும்போது அப்பயும் ஒரு ஹிண்ட் விக்ரம் கொடுத்துட்றான், பாரு கமருதீனை வந்து வெளியேற்றணும் அப்படிங்கிற ஹிண்ட்டை அன்றைக்குமே கொடுத்துட்றான். ஸோ விக்ரம் என்ன சொன்னாலும் செய்கிற சேனல் அன்றைக்குமே அதை செஞ்சாங்க. சாண்ட்ராவுமே ஆல்ரெடி
பாரும் கமருதீன் தான் இந்த வாரம் போகிறாங்கன்னு சொன்ன மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னால் நான் சொல்லியிருக்கேன். அதை நான் பார்க்கல. பட் ஆனால் விக்ரம் சொன்னதை நான் பார்த்தேன்னா அப்போ குரூப்பாக சேர்ந்து செஞ்ச பிளான் தான் இது அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வினோத் டைட்டில் வின்னர் ஆகிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. கேமே ஆடாத அவன் டைட்டில் வின்னர் ஆகிறான போது அவனை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்க வேண்டிய பாரு தன்னோட லவ் காரணமாகவும் இல்லை கமருதீன் மேலே அவள் வச்சிருந்த அந்த அஃபெக்ஷன் காரணமாகவும் வினோத் கிட்டேயே கேம் ஆடாமல் வினோத் என்ன செஞ்சாலும் அவள் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு அண்ணனாவோ ஒரு ஃப்ரெண்ட்லியாவோ விட்டுட்டா. வினோத் கிட்ட கேம் ஆடி இருந்தால் அவனும் எக்ஸ்போஸ் ஆயிருப்பான். ஸோ எக்ஸ்போஸே ஆகாத ஒருத்தன் டைட்டில் வின்னர் ஆகிறதுன்றது எனக்கு இஷ்டமே இல்லை. அந்த இடத்துல அவன் எனக்கு இப்போது சாண்ட்ரா டைட்டில் வின்னரோ விக்ரம் யார் ஆனாலுமே மற்றவங்களும் எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. ஒருவேளை அவங்க கப்பை வாங்கிட்டு வெளில வந்தால் கூட சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கான விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம என்னதான் கப்பை வாங்கிட்டு வந்தாலும் இவ்வளோ நெகட்டிவ் நம்மளுக்கு வந்திருக்கு, இந்த மாதிரிலாம் நம்ம கேம் ஆடி இருக்குமா, இதெல்லாம் வந்து தப்பாக வந்திருக்கே அப்படின்னு ஒரு பதட்டமோ ஒரு பயமோ வரும். ஆனால் வினோத்தை பொறுத்த வரைக்கும் அவன் கேம்குள்ளேயும் எக்ஸ்போஸ் ஆகலை, வெளியிலையும் எக்ஸ்போஸ் ஆகலை அப்படின்னும் போது அவன் கேமே ஆடலாங்கிறதா நிஜம்னா அவன் டைட்டில் வின்னர் ஆகிறதுல எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. அதே மாதிரி இந்த இடத்துல அந்த பணப்பெட்டி எடுக்கிறது டிடிஎஃப்க்கு வந்து அரோரா ஐட்டான்னு சொன்னாலுமே பணப்பெட்டியை டிடிஎஃப்ல அரோரா எடுக்கலாமான்றது எனக்கு தெரியல. அது எடுக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். பட் ஆனால் அது உள்ள இன்றைக்குமே வாட்டர் மேலன் பேசிகிட்டு இருந்தார். அப்போ டிடிஎஃப் தான் எடுக்கலாமா பணப்பெட்டியை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எடுக்கலாம். அது அவங்களோட சாய்ஸ். செலக்ட் ஆகிட்டே எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது சீசனில் நடந்ததே எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் இல்லை. பட் ஆனால் எடுக்கலாம் சாய்ஸ் இருக்குது. போன சீசன்லேயுமே விஷ்ணு வந்து டிடிஎஃப் ஆன அப்புறம் பூர்ணிமா தான் எடுத்திருப்பாங்க. ஏன்னா அவங்க டிடிஎஃப் ஆகிட்டோன்னே அந்த வின்னருக்கு ட்ரை பண்ணலான்ற அந்த மூடுக்கு போயிடுவாங்க. யாருமே வந்து வின்னருக்கே நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்கும்போது இது எதுக்கு நம்ம போகணுன்ற ஆங்கிளுக்கு தான் யோசிப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அரோராவை இப்போ அந்த மோடுக்கு போயிட்டா. அரோராவெல்லாம் டைட்டில் வின்னர் ஆக்கினா சோஷியல் என்ன மாதிரி சோஷியல் மெசேஜ் நீங்கள் சொல்கிறீங்க, கலாச்சாரம் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல நீங்கள் பண்ண விஷயங்களை பாரு கமருதீன் நிற்க வச்சு வந்து அந்த ஹோஸ்ட் கேள்வி கேட்கும்போது கூட அது என்னவோ இல்லை சார் அவங்க எங்களை பர்சனலாக அட்டாக் பண்ணாங்க, எங்களுக்கான விஷயங்கள் பர்சனல் விஷயங்கள் பேசினாங்கன்னு பாரு கமருதீன் ஜஸ்டிஃபை பண்ணும்போது அதை ஊரே பார்த்துச்சு. அவங்க என்ன பேசுறதுன்னா அரோரா செய்கிற வேலையை கூட தான் ஊரே பார்க்குது. அவங்களே ஏன் சார் ஷோக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க, அவங்களே சார் ஷோக்கு இவங்களாவது கேம்குள்ளே பண்ணாங்க. மிஞ்சி போனால் என்ன லவ் கண்டென்ட் கொடுக்குறேன்ற பேரில் பக்கத்தில் உட்காந்தாங்க, கிஸ் அடித்தாங்க. ஓகே தான். அந்த ஒரு யாரையுமே கிஸ் அடிக்கலையா? அவள் வெளியில் பண்ணுற வேலை என்ன சார்? இப்போ வெளியில் போய் பாரு தனியாகவும் கமருதீன் தனியாக அவங்கவுங்க வேலையை பார்க்க போகிறாங்க. அவங்க லவ் பண்ணாங்க, மேரேஜ் பண்ணுறாங்க, பண்ணலாம், அவங்களோட பர்சனல் ஆயிரும். இதே லவ் விஷயத்தில் விஷால் போன சீசனில் பண்ணப்போ இந்த ஆர்னவ் அவன் உள்ளே வந்து அப்படி பண்ணியிருப்பான். செகண்டாக அதாவது ரீஎன்ட்ரி ஓல்டு கண்டஸ்டன்ஸ் வரப்போ அவளுக்கு கீழ்னு கிழிச்சிருப்பான். ஜெஃப்ரியை விஷால் எல்லாம் கிழிச்சப்போ உடனே ஹோஸ்ட் வந்து அந்த வாரம் வந்து தீபக் எவிக்ட் ஆன வாரம்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். அப்போ வந்து எவிக்ட் ஆன வாரத்தில் அப்போ ஆர்னவ் வந்து ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா இல்லை சார் இருக்கதா சார் சொன்னேன், அவன் அந்த மாதிரி தான் சார் பொண்ணுங்களை வச்சு ப்ளே பண்ணியிருக்கான் தர்ஷிகா விஷயத்துலலாம் அவ்வளோ சொல்லும்போது அது அவங்க பர்சனல், அதை நீங்கள் பேசுறதுக்கு இங்கே ரைட்ஸ் இல்லை, அதே நீங்கள் வலிக்கிறீங்கன்னு சொன்ன இதே ஹோஸ்ட் வாய் தான். அது எந்த வாய் சார்? இன்னைக்கு கமருதீன் பாருவோட பர்சனல் பேசுறதுக்கு உங்களுக்கு எங்கே சார் ரைட்ஸ் இருக்குது? அன்றைக்கி விஷாலுக்கு வக்காலத்து வாங்கினீங்களே, அதை சொன்ன ஆர்னவையும் கிழின்னு கிழிச்சு அதை அவங்களுக்கு பர்சனல்னு ஒரே வார்த்தையில் அடிச்சு உட்கார வச்சிங்கல்ல, அப்போ அது எந்த வாய் சார்? உங்கள் வாய் தானே சார். இது எந்த வாய் சார்? ஒரு வருஷத்துக்குள்ள உங்கள் வாய் மாறிடுச்சா சார்? அப்போ இதுவும் அவங்க பர்சனல் தானே சார். அப்போ அடல்ட் கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னா கொடுக்க சொன்னதே நீங்கள் தானே சார். இதை வெளியில் வந்து அந்த பொண்ணு சொல்லிடுவா இன்டர்வியூலலாம் கொடுக்க சொன்ன. ஏன்னா ஒரு இடத்துல அவன் கமருதீன் சொல்லியிருப்பான், திவாகர் சொல்லியிருப்பான். திவாகர்கிட்டயே கேட்டிருக்காங்க உள்ள சேனல் விடும்போது நீங்கள் லவ்லாம் பண்ணுவீங்களா, லவ் கண்டென்ட் கொடுப்பீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஆதிரே கிட்டேயும் கேட்டிருக்காங்க, இதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அவன் கமருதீன் கிட்டேயும் கேட்டிருக்காங்க எவ்வளோ தான் லவ் பண்ணுற மாதிரி நடிக்கிறது, எவ்வளோ தான் வந்து நடிக்கிறதுக்காக பண்ணுறதுன்னு அவன் கமருதீனும் ஒரு வாட்டி பாரு கிட்ட சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லும்போது எல்லார்கிட்டையும் நீங்கள் கேட்டு தான் உள்ளே அனுப்புறீங்க. கேவலமாக இல்லை? கேட்குறதே நீங்கள் கேட்டுருவீங்களா? அதுக்கப்புறம் அவங்க அதை பண்ணால் அதை வந்துட்டு அடல்ட் கண்டென்ட்டு எப்படி பார்ப்பாங்க, குழந்தைங்க பார்ப்பாங்க அப்படின்னு கேள்வி கேட்பீங்களா? டேய் என்னடா வேலை இது? திவாகர் கிட்ட போய் லவ் கண்டென்ட் கொடுப்பீங்களான்னு கேட்டேன். அவரே ஒரு இடத்துல சொல்லியிருக்காருன்னா அப்போ நீங்கள் வந்து எஃப்ஜேமெல்லாம் அதுக்கு தானே உள்ள அமிச்சிங்க, கமருதீன் அதுக்கு தானே உள்ள அமிச்சிங்க, அதுக்கு தானே இந்த சீசனில் அப்படி அந்த ஆங்கிளில் இருக்க ஏஜில் அந்த ஏஜ்குள்ளே இருக்கவங்களே நீங்கள் அமிச்சிங்க. அப்படின்னும் போது உங்களுக்கு டிஆர்பி வரும்போதே லவ் கண்டென்ட் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் உங்களுக்கு சாண்ட்ராக்கு எதிராக அந்த விஷயங்கள் போகும்போது சபரியை டாப் 3ல கொண்டு வர முடியாதுன்னு போகும்போது விக்ரம டைட்டில் வின்னர் ஆக்க முடியாதுன்னு கொண்டு போகும்போது அரோராக்கு எதிராக இந்த விஷயங்கள் போகும் அப்படின்னும் போது உங்களுக்கு தப்பாக போயிடுச்சா? இங்கே வச்சு அவளுக்கான நீங்கள் செப்பரேட் சப்ஸ்கிரைபரோ இல்லை உங்கள் படத்தில் கால் ஷீட்டோ உங்கள் பிள்ளைக்கான ஹீரோயின் கால் ஷீட்டோ இல்லை அடுத்து நீங்கள் பண்ண போகிற ப்ரொடக்ஷன் படத்துக்கான ஒரு ஹீரோயின் மெட்டீரியலாக அவளுக்கான விஷயங்களை நீங்கள் கால் ஷீட் வாங்குறீங்க, என்னமோ பண்ணிக்கோங்க சார். அதெல்லாம் அவுட் ஆஃப் தி கேம் சார். இந்த கேம்குள்ளே என்ன சார் நீங்கள் பண்ணீங்க? அவள் பேசினதை ஏதாச்சும் நீங்கள் சொன்னீங்களா சார்? துஷார் விஷயங்களில் கூட துஷாரை தான் சார் நீங்கள் எழுப்புனீங்க, துஷாரோட கேப்டன்சி தான் சார் பறிச்சிங்க, துஷார் தான் சார் மைக் போடாமல் துஷார் மைக் போடலன்னு சொல்லி அவனை அசிங்கப்படுத்துறீங்க. வீக்கெண்டில் கூட அந்த துஷாரை எழுப்பி தான் சார் நீங்கள் கேள்வி கேட்டீங்க, அந்த பையனை தான் சார் எவிக் பண்ணீங்க. இவளை ஒரு வார்த்தை கூட கேட்காம இவளை கொண்டு வந்திருக்கீங்க. ஃபஸ்ட்டு 5 வாரம் இருந்த இடமே தெரியல, முதல்ல 50 நாள் பாரு சொன்ன மாதிரி தான். அதுக்கப்புறம் அவளை கேமை வந்து திட்டி நீங்கள் வந்து முன்னுக்கு கொண்டு வரணும் போது அவளுக்கு ஏற்கனவே கமருதீனும் அரோராவும் ஃப்ரெண்டுங்க.
எனக்கு அமருதீனை பாரு ஆல்ரெடி வெளில பார்த்துருக்காளான்னு தெரியாது. ஆனால் சபரியெல்லாம் பார்க்கலன்னு அவள் சொல்லிட்டு இருந்தா. பட் ஆனால் இவளை பார்த்துருக்கான் போல. கமருதீனும் அரோராவும் ஃப்ரெண்ட்ஸு, வெளியில் ஃப்ரெண்ட்ஸு. அது பெய்ட் சப்ஸ்கிரைபரா பாய் ஃப்ரெண்டா அதெல்லாம் எனக்கு தெரியாது. மொத்தம் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. இது அவனே 2-3 இடத்துல சொல்லியிருக்கான், அரோராவும் சொல்லியிருக்கான். 2 பேருமே வெளியில் ஃப்ரெண்ட்ஸ். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் லைக் போடுங்க, தெரியாதுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. கமருதீனும் அரோராவும் வெளியில் ஃப்ரெண்ட்ஸு. அவள் உள்ளே வர பட்சத்தில் இவனும் உள்ளே வந்தான். அப்படி வந்து அவள் வந்துட்டு உள்ளே வந்து கமருதீன் கூட ஒரு விஷயங்கள் துஷார் அதுக்கு கமருதீனோட பெட்டராக ஒரு ஆப்ஷன் கிடைக்கும்போது துஷார் கிட்ட போனான். ஆனால் அவன் இன்னசென்ட்டாக இருக்கான். அவன் வந்து இவளோட அந்த ஒரு கேமுக்கு மேனிப்புலேஷனுக்கு ஒத்து வர மாட்டான். அவன் நல்ல பையனாக இருக்கான். அதனால் வந்துட்டு அவன்கிட்ட இவன் வேலை செல்லுபடியாகலை. அந்த பையன் கேமை லூஸ் பண்ணிட்டு போயிட்டான். இப்போ அடுத்த டார்கெட்டாக யாரை பண்ணலான்னா, ஆல்ரெடி ஃப்ரெண்டாக இருக்க கமருதீனையே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போது அந்த இடத்துல பாருக்கு ஒரு லவ் உருவாகுது. அந்த ட்ரையாங்கல் லவ்க்குள்ளே இவ ஒரு விளையாட்டு விளையாடுறா. அவள் தலையில் இருக்க விஷயங்கள், அந்த பெயின், அதெல்லாம் அசிங்கமான விஷயங்கள்ங்க. அதெல்லாம் அவங்களோட பர்சனல் மெடிக்கல் இஷ்யூஸுங்க. அப்போல்லாம் அதெல்லாம் கூட கேள்வி கேட்கலாங்க இந்த ஹோஸ்ட்டு. ஆனால் அரோராவை வந்தோடனே அந்த குறியீடு, அந்த சைனு, அந்த ஒரு அடல்ட் சைனு, அதெல்லாம் தமிழில் சொல்லக்கூட வாய் கூசுதுங்க. என் சேனல் இப்போல்லாம் நான் பேசவே மாட்டாங்க. போன சீசன்லாம் நான் எவ்வளோ நல்லா ரிவ்யூ பண்ணேன்னா, இந்த சீசன் அந்தளவுக்கு ஒஸ்ட்டாக எனக்கான வார்த்தைங்களை நான் வேறு வழியே இல்லாமல் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நாங்கள் ரிவ்யூ பண்ணோன்னா அவங்களோட கேமை ரிவ்யூ பண்ணணும், நடக்கிற டாஸ்க்கை ரிவ்யூ பண்ணணும், யார் வின் பண்ணாங்க வின் பண்ணல அதில் ஃபேர் அன்ஃபேர்னு ரிவ்யூ பண்ணணும். ஆனால் இந்த சீசனில் எங்களை ரிவ்யூ பண்ண வைக்கிறீங்களே, எவ்வளோ வந்துட்டு நாங்கள் வந்து அப்படி ரிவ்யூ பண்ணணுன்றது எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு கேரக்டர் ரிவ்யூ பண்ண வைக்கிறீங்க, கேரக்டர் அனலைஸ் பண்ண வைக்கிறீங்க, அவங்களோட தப்பான விஷயங்களை பேச வைக்கிறீங்க, அவங்களோட வெளி உலக விஷயங்களை பேச வைக்கிறீங்க, அரோர மாதிரி விஷயங்களை பேச வைக்கிறீங்க. அப்படின்னும் போது ஏன்டா இந்த சீசனை இவ்வளோ மட்டமாக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நாய் வேஷம் போட்டால் குலைச்சி தான் ஆகணுன்ற மாதிரி ரிவ்யூ வர ஐட்டம் தெரிஞ்சோ தெரியாமலும். அப்போ இந்த சீசனில் இதை தவிர பேசுறதுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னும் போது, இல்லை வேறு விஷயமே இல்லைன்னும் போது அப்படி பேச வேண்டியதாக இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டீசெண்டாக பேச ட்ரை பண்ணுறேன்னும் போது என்னோடது ஒரு வீடியோவில் கூட என்னோடய வீடியோ ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் அந்த அரோராவோடது அந்த விஷயங்களை, அந்த நேமை, அந்த ஒரு டேர்ம்ஸை நான் சொல்லியே இருக்க மாட்டேன். இப்போ இப்பயுமே சொல்லாமல் கண்ட்ரோல் பண்ணிருக்கேன். சொல்லியே இருக்க மாட்டேன். அதை வந்து போடும்போது கூட நான் அவளோட பேரை அப்படி போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா டேஷ்னு போட்டிருப்பேன், ரொம்ப கோவமாக இருக்க பட்சத்தில். ஏன்னா என்னோட வீடியோஸில் ஷார்ட்ஸில் நான் ஸ்டார்டிங்லேயே அவள் உள்ளே வரா, அப்படி ஒரு பொண்ணு உள்ளே வரானா அவளை தப்பாக சொல்லக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன். எல்லாருக்குமே சூழ்நிலை ஒரு காரணமாக இருக்கவங்க, அவங்கவுங்க தப்பு செய்கிறதோ, அவங்கவுங்களுக்கான சூழ்நிலையில் அவங்கவுங்க லைஃப்பை சாய்ஸ் எடுக்கிறதோ. அப்போ வந்து அப்படி ஒரு பொண்ணு உள்ளே வரானா அவள் நேமை மாற்றிக்க கூட உள்ளே வரலாம். இல்லை அவள் வந்து இதுக்கப்புறம் அவள் லைஃப்பை வேறு மாதிரி மாற்றிக்கிறதுக்கான ஒரு விஷயமா இதை கையில் எடுக்கலாம், இனிஷியேட் பண்ணலாம். நம்ம உள்ளே வரும்போதே அந்த ஒரு டேகை கொடுத்து அந்த பொண்ணை இன்சல்ட் பண்ண வேண்டாம், நம்ம சேனலில் அப்படி பேச வேண்டாம், கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க கூட அப்படி பேசாதீங்க அப்படின்னு நானே சொல்லியிருப்பேன், ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அவளை வந்து அரோரான்னு அவள் பேரை சொல்லி தான் நான் இன்ட்ரோ கொடுத்துருப்பேன். இப்படி ஒரு கண்டென்ட் உள்ளே வரப்போறாங்கன்னு அவளோட டேர்ம்ஸை நான் எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டேன். ஒரு சில விஷயங்கள் அவள் ரொம்ப இரிட்டேட் பண்ணி டு த கோர் பாருக்கு எதிராக வைக்கும் போது பாரு எஸ் அரோரான்னு வரும்போது நீನು அவ்வளோ நல்லவளாடி, அவ்வளோ உத்தமியாடி அப்படின்னு போட்டிருப்பேன். அகெயின் பாருக்கான அந்த கேஸ் விஷயங்களில் அரோராவும் திவ்யாவும் அந்த ஜட்ஜாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணும்போது பரவாயில்ல பாருக்கான அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாலே போது இதுக்கு மேலே நான் வந்து கோவத்தில் கூட அந்த பொண்ணை அப்படி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் அகெயின் நான் அதை போடவே இல்லை. வெறும்னே ஆசிட் அரோரான்னு போட்டிருப்பேன், இல்லை டேஷ்னு போடுவேன், இல்லைனா அக்லி அரோரான்னு போட்டிருப்பேனே தவிர அந்த டேர்ம்ஸை நான் எங்கேயுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் இப்போ அவளுக்கு பாருக்கு ரெட் கார்டு கொடுத்த விஷயங்களில் அந்த அரோராவை நல்லவளாக காட்டணும், அவளுக்கு டிடிஎஃப் கொடுக்குற அதே வாரத்தில் இவளை ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பணும்னு சொல்லி சேனல் போட்ட ட்ராமா இருக்குல்ல, இந்த சாண்ட்ராவோட விஷயங்கள் இருக்குல்ல, அந்த ஸ்கேம்ராவோட விஷயங்கள் இருக்குல்ல, அது வந்து அவளை பண்ணது பாரு தப்பு தாங்க, இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. ஆனால் அந்த இடத்துல அந்த தப்பு இதுக்கு முன்னாடி யாருமே பண்ணலையா? இல்லை பாருக்கு மட்டும் கோவம் வரக்கூடாதா? அவளுக்கும் எமோஷனல் ட்ரிகர் ஆகும் தானே. ஒன்றுமே இல்லாத தலை டாஸ்க்கு அக்ரெசிவாக அவன் சபரி ஆடினான்னா அதே தலை டாஸ்க்கு விக்ரம் மாதிரியை வந்து அதே தலை டாஸ்க்கு பண்ணாங்கன்னா இது டிடிஎஃப்ங்க. அவள் அவ்வளோ ட்ரிகர் பண்ணுறா ஸ்கேம்ரா. அப்படி இருக்கும்போது ஒரு எமோஷனல் அவளுக்கும் வலி இருக்கும். ஒரு பொண்ணுக்கு இப்போ எவ்வளோ தூரம் அங்கே பொறுமை இருக்கும்? அப்போது அந்த இடத்துல நீங்கள் அவளை வான் பண்ணியிருக்கலாம், டாஸ்க்லேயே நிறுத்தியிருக்கலாம், இல்லைனா வந்து திட்டியிருக்கலாம், எவிட்டு கூட நீங்கள் பண்ணியிருக்கலாம். ஆனால் ரெட் கார்டு ஏன் கொடுத்தீங்க? அவள் செஞ்சதை நாங்கள் நியாயப்படுத்தலை. நீங்கள் ரெட் கார்டு கொடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் நடந்த நிறைய விஷயங்கள், ரெட் கார்டு கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் இப்போ கூட இந்த வாரம் கூட யாரிடம் மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு ட்ரை பண்ணுறப்போ அந்த வினோத் விக்ரம சொல்கிறான். ஆதிரை விஷயத்தில் விக்ரம் அப்படி நடந்துக்கிட்டது வந்து அது வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹோஸ்ட் அதை ஜஸ்ட் லைக் தட் கடந்து தானே போனான். ஒரு வார்த்தை ஆமான்னு சொன்னானா? அன்னைக்கும் கேட்கல, இன்னைக்கும் கேட்கல. அப்புறம் என்ன வெண்ணைக்கு நீங்கள் பாருக்கு மட்டும் கொடுத்தீங்க? கமருதீனுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோங்க பாரு ஃபேன்ஸு. ஏன்னா அவன் பாருவை பற்றி நிறைய வெளியில் பேசியிருக்கான். அந்த பயந்தாங்கொழித்தனத்தில் தான் பாருவோட அம்மா உள்ளே வராங்கன்னா வெளில வந்துருமோ. பாருவை பற்றி யாருங்க தப்பாக பேசலை? எல்லாருமே பேசியிருக்காங்க, அந்த கமருதீன் உட்பட, இந்த வினோத் உட்பட. அவ்வளோ கேவலமாக அவன் சபரி பேசியிருக்கான், அவ்வளோ கேவலமாக அவள் திவ்யா பேசியிருக்கான், அவ்வளோ கேவலமாக அவள் கனி பேசியிருக்கான், அவ்வளோ கேவலமாக வக்ரன் பேசியிருக்கான்.
அந்த அவ்வளோ கேவலமாக அரோரா பேசியிருக்கா. அவளாம் ஒரு பொண்ணான். அவளை மாதிரி ஒருத்தி வீட்டில் இருந்தால் நான் வந்து வீட்டை விட்டு ஓடி போயிடுவேனா? ஏம்மா இப்போ இந்த டிடிஎஃப்க்கு வந்து 6 பேர் வந்து உள்ளே உட்காந்துக்கிட்டு இப்போ இந்த டிக்கெட்டு ஃபினாலே வாங்கிட்டு அந்த 6 பேர் உள்ளே உட்காந்துட்டு செலிப்ரேஷனாக இந்த வாரம் செலிப்ரேட் தூங்கிட்டோம் கண்ணாமூச்சி ஆடிட்டோம் இருக்கீங்களே, அப்போது வந்து நீங்கள் செலிப்ரேஷனுக்காக மட்டும் இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணுவீங்க, உழைப்பெல்லாம் போட்டது அவளா? அப்போ இவனுங்களுக்கு இன்னும் ட்ராமா இருக்க மாதிரியும் என்னென்னமோ கதை கட்டுறானுங்க. இவ்வளோ தூரம் கடந்து வந்தானுங்களா, 90 டேஸ் அங்கே இருக்கானுங்களா, அந்த ப்ரெஷராக அதில் வந்துட்டு இப்போ வெளில வர வேர்ல்டு கண்டஸ்டன்ஸ்லாம் ஏதோ சொன்னால் இவனுக்கு உடஞ்சி போயிடறானுங்களா, பிரேக் டவுன் ஆயிடுறானுங்களா, வக்கரம்லாம் அப்படிலாம் சொல்லும்போது அதெல்லாம் நியாயமாக நடந்திருக்கு. அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு டேலேருந்து ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணிச்சு. ஸ்டில் அவள் கிளம்புற வரைக்கும் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணிட்டு தான் கிளம்புனா. இதெல்லாம் சொல்ல வேண்டியது அவள் நியாயமா. ஒன்றுமே பண்ணாத நீங்கள் வெண்ணீங்க. நீங்கள் இல்லை ஈர வெங்காயம், நீங்கள் கிடையாது. நீங்கள் 6 பேரில் ஒருத்தம் கூட டிடிஎஃப்க்கு தகுதியோ அவளும் கிடையாது. இவனுங்க டிக்கெட் அந்த ஃபினாலேக்கு 6 பேருக்கான கண்டஸ்டன்ட் டிசர்விங்கு எவனுமே கிடையாது. உங்களுக்கு ஒரு ட்ராமா ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. ஒரு ட்ரிகரிங் பாயிண்டில் வந்து எல்லாமே பயந்தாங்கோலிங்க, எல்லாமே கோழைங்க, எல்லாமே மிக்ஸ்டர் கண்டென்ட்டுங்க, எல்லாமே ஈர வெங்காயங்க. அது எல்லாத்தையும் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணது அந்த பொண்ணுக்கு தான் அந்த இடத்துல இருக்க தகுதி இருக்குது. ஆனால் அந்த பொண்ணை வெளில அனுப்பிச்சிட்டு தகுதியே இல்லாத 6 பேர் உள்ளே உட்காந்துருக்கானுங்க, கண்ணாமூச்சி ஆடுறானுங்க, தூங்குறானுங்க. வந்துட்டு எனக்கு அப்படி இருக்கிற பட்சத்தில் பேச வேண்டியதில் அவள் பேசியிருக்கணும். நான் இவ்வளோ நாள் விளையாடி இருக்கேன், எனக்கு ப்ரெஷர் இருக்குது, எனக்கு ட்ராமா இருக்குது, நான் வெளில போய் ஒரு தெரப்பிக்கு போகணும், ஏன்னா இவ்வளோ ப்ரெஷர் நான் இந்த கேமில் போட்டிருக்கேன்னு சொல்ல வேண்டிய மொத்த தகுதியும் அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு எவ்வளவுமே கிடையாது. இப்போ உட்காந்து பாதாமை சாப்பிட்றானுங்க, என்னது மாதுளம் பழம் சாப்பிட்றானுங்க, தோசை சாப்பிட்றானுங்க, முட்டை தோசை நேற்று ஒரு நிமிஷம் லைவ் பண்ணால் அப்படியே வந்துட்டு முட்டை தோசை கேட்குறா. வரோரா அவள் வந்து ஊற்றி கொடுக்குறா, அவள் திவ்யா வந்து ஊற்றி கொடுக்குறா. இப்போ வந்து வக்கனையாக இதெல்லாம் பண்ணும்போது முதல் வாரம் அந்த தண்ணி பிரச்சனைலாம் 1 ஹவரில் காட்டவே இல்லை. அப்போல்லாம் அந்த டாய்லெட்டு தண்ணியில் அந்த டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறது, டிஷ்யூலாம் க்ளீன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். ஏன்னா ஃபஸ்ட் வாரம் தான் அந்த தண்ணி லாரி டாஸ்க்கு கிடச்சிது. நான் அப்பயே பேசியிருப்பேன். என்னோட வீடியோஸ் ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியல, பார்க்கலன்னா ஃபஸ்ட்டில் போய் பாருங்கள். நான் ஃபஸ்ட் வீக்லன்னு சொல்லியிருப்பேன். அந்த பொண்ணு டாய்லெட் விஷயத்தில் தண்ணி இருக்கும்போது டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறதும் தண்ணி இல்லாதப்போ டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். அந்த ஃப்ளஷ்ஷுக்கு மட்டும் தான் தண்ணி இருக்கும். அந்த பாத்ரூம் தொடக்கலேருந்து அந்த டிஷ்யூக்கு கூட எல்லாமே அப்போ வந்து அவள் கண்ணிக்கு பீரியட்ஸ் வேறு ஆயிருக்கணும் போது அந்த டிஷ்யூ முதல் கொண்டு எல்லாத்தையுமே அவள் டாய்லெட் க்ளீனிங்க்கு திவாகரும் பார்வும் மட்டும் இருந்திருப்பாங்கன்னா ஃபிசிக்கல் வேலை செய்யல அவன் ஹோஸ்ட் சொன்னானே. அப்போல்லாம் எங்கே போனா அந்த அரோரா? அவ்வளோ வேலையை அவள் செஞ்சிருப்பான் முதல் வாரத்தில். அது 1 ஹவரில் வரவே இல்லை. நான் 1 ஹவரில் காட்டுவானுங்கன்னு நினச்சேன். ஆனால் அவ்வளோ வேலை அவள் செஞ்சிருப்பா. ஏன்னா டாய்லெட் க்ளீனிங் இருக்கும். ஏன்னாங்க தண்ணி ஊற்றி ஒரு க்ளீன் பண்ணுறதும் டிஷ்யூ போட்டு தொடச்சி க்ளீன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டங்க. அவ்வளோ இருக்கும். அதான் சொன்ன மாதிரி பீரியட்ஸ் அன்றைக்கி கனி கயிறுக்குன்னு சொல்லும்போது பீரியட்ஸ் ஆனவங்க அப்புறம் டாய்லெட் யூஸ் பண்ணுறவங்க எல்லா டிஷ்யூ மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா தண்ணி கம்மியாக இருக்கணும் போது அவ்வளோத்தையும் வந்து பொண்ணு க்ளவுஸ் இல்லாமல் பண்ணியிருப்பா. அதுக்கப்புறம் வியானா விஷயத்தில் தான் ஒரு வாட்டி அந்த க்ளவுஸ் வாங்கி கொடுப்பானுங்கன்னும் போது இன்றைக்கி கைக்கு அலர்ஜி வந்தது, வெங்காய அலர்ஜி வந்தது, கை வந்து வீங்கி போயிடுச்சு, கை வந்து அப்படியே வந்துட்டு அலர்ஜி வந்துச்சுன்னு பேசுகிறேன். இந்த அரோரா இந்த விக்ரம் இவனுங்கெல்லாம் வந்து அன்றைக்கி என்ன பண்ணானுங்கன்னு தெரில. அப்போ அன்றைக்கும் இவனுங்க பண்ணியிருக்க மாட்டானுங்க தானே. இப்போ முதல்லேருந்து அந்த பொண்ணு பண்ணி தானே இருப்பா அப்படின்னு சொல்லும்போது வினோத் இல்லை எவனுக்குமே டைட்டில் வின்னர் ஆகிற தகுதி இல்லை. முக்கியமாக அந்த வினோத்துக்கு கிடையவே கிடையாது. அந்த பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகிற தகுதியுமே சாண்ட்ரா அரோரா. அதுவும் இந்த பணப்பெட்டி டாஸ்க் பார்க்குறவங்களுக்கு தெரியும். என்ன அள்ளிட்டு போகிற மாதிரி கொடுக்குறானுங்க ஈஸியாக டாஸ்க். போன சீசன் எப்படா வச்சிங்க ஜாக்குக்கெல்லாம், இந்த சீசன் இப்படா வைக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த சாண்ட்ராக்கு பணம் கிடைக்கூடாது, அரோராக்கு பணம் கிடைக்க, வினோத்துக்கு டைட்டில் வினர் கிடைக்கூடாது. இழுத்து மூடிடுங்கடா சீசன்னு சொன்னாலும் இந்த 3 பேருக்கு இது 3 கிடைக்கக்கூடாதுன்னு என்னோட ஒப்பீனியன். உங்கள் ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.